அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி, ரேணுகா, இந்த நிஷா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு விஜய் மல்லியை பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது, விஜய் மறந்துடணும், இப்படியே மல்லி எங்கேயாவது போய் தொலைஞ்சணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் இனிமே எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ கூடிய 6ல இந்த சுடர் கூட பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வசமா மாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ரேணுகாவோட மொபைல் விஜயோட கைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி டைமிங்ல ரகு கால் பண்ணிட்டாருன்னா ஸோ பிரச்சனை எல்லாமே சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம மல்லி மட்டும் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோதான் அதுக்கான தீர்வை தேடி போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மல்லி மாட்டிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக காய நகர்த்தி போலீஸை வர வச்சுட்டாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்ததுமே ரவுடிங் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இவளுக்கு நம்ம இவ்வளோ மயக்கத்தை கொடுத்தோம், பட் ஆனால் இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ மல்லி அவங்க என்னென்ன பிளான் போட்டாங்களோ அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க முன்னாடியே உஷாராக இருந்தாங்க. இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம மனோகர், மல்லி இவங்க எல்லாருமே விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேணுகா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இனி மல்லி வரவே மாட்டா, விஜயோட நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகா நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மல்லி அந்த இடத்துல போய் நின்றதும் எல்லாருக்கும் ஷாக்கிங். இந்த நிஷாவும் சரி, ராஜுவும் சரி, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மல்லியோட பார்வை ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். மல்லி ஒரு கெத்தான பார்வையாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அந்த சடங்கு தானே நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது விஜய் அந்த ரேணுகாவோட காலத்தில் தாலி மட்டும்தானே கட்டினாரு. ஆனால் விஜய் முழு மனசோட ரேணுகா தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கல தானே. விஜயோட உள் மனசு ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் நான் ரேணுகாவோட காலத்தில் தாலி கட்டுறேன், ஆனால் என் மனசுக்குள்ள என் மல்லி மட்டும் தான் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ மல்லியம்மா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வெண்பா குட்டி இருக்கிறாங்க. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி விஜயோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரேணுகாவை என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன மல்லி எங்க போயிட்டு இருந்தா, இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உனக்கு தெரியும் தானே, ஏன் நீ கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிட்டியா, நீ கல்யாணத்துக்கு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் ரேணுகா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி விஜய் அவங்களோட வீட்டுக்கு அனுப்புனதுனால தான் மல்லி அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. விஜய் இவ்வளோ நேரம் அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மல்லி நம்ம மேல வருத்தப்பட்டு கோச்சிக்கிட்டு தான் போனை எடுக்க மாட்டேங்கிறா, அவங்களோட அண்ணன் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருந்த விஷயமே அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு தெரிய போகுது. எப்படியும் விஜய் என்ன நினைக்க போறாருன்னா, ஸோ நம்ம மல்லியை கொண்டு போயிட்டு அவங்க அண்ணன் வீட்டில் விட்டுட்டோம், அதனால தான் மல்லி நம்ம மேல ரொம்ப கோவத்தோட வருத்தத்தோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடந்த பிரச்சனையே வேற. அப்படியெல்லாம் இருக்கும்போது விஜய்க்கு இந்த உண்மை தெரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ விஜய் அடுத்த கட்டமா என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா மல்லி இப்போ உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போ உடனே போயிட்டு விஜய் கிட்ட இல்ல என்ன ரவுடிங்க கடத்தி வச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு காரணம் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா விஜய் அதை நம்பவே மாட்டாரு. ஏன்னா ரேணுகா ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரி தான் விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. ரேணுகா ரேணுகாவே இல்லை, அவங்க சுடர் எவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படின்ற விஷயம் மல்லிக்கு தான் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மல்லிக்கு அந்த ரகு கண்ணில் பண்ணும், ரகு மட்டும் மல்லியோட கண்ணில் பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுங்க. ரேணுகா நடிக்கிறா, இவ உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத மல்லி எல்லாரும் முன்னாடியுமே ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜி, இந்த நிஷா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் எப்படியாவது விஜய் வரதுக்கு முன்னாடி மல்லியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி வேலை செய்ய போறாங்க. அதையும் மீறி மல்லி அந்த வீட்டில் இருக்க போறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி விஜய் வந்துருவாரா, இந்த பிரச்சனை இப்படியே பெருசாக போதா, இல்லை மல்லி சமயம் பார்த்து இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.